வணக்கம் மக்களே, நான் பார்க்க போகிற வசனம் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் உன்னுடனே இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். கடவுள் சொல்கிறாரு. யாரை பார்த்து சொல்கிறாருன்னா, பவுலுக்கு தரிசனமாகி அவருக்கு சொல்கிறாரு, நீ பயப்படாமல் பேசு, மௌனம் மாறாத, நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யபடி ஒருத்தரும் உன்னே நெருங்க முடியாது, உன் மேலே கை போட முடியாது. இந்த பட்டணத்தில் எனக்கு நிறைய ஜனங்கள் உண்டு. ஜனங்களை கொண்டு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் நாம் பயப்படும்படியான ஏதாவது காரியம் நம்மளுக்கு நடக்கும்போது அவர் நம்மளுக்கு தைரியம் கொடுக்குறார். நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி எந்த ஒரு காரியம் ஒன்றும் நெருங்காது. அதாவது இந்த பட்டணத்தில் நிறைய ஜனங்கள் இருக்காங்க. அவர் எப்படி கிரியை பண்ணுவார்னா, ஜனங்களை கொண்டு நம்மளுக்கு உதவி செய்வார். மற்ற மக்கள் நம்ம அவங்களா தேடி நம்ம ஆபத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு உதவி செய்வாங்க. அது யார் பண்ணுறாருன்னு நம்ம கடவுள் தான் அது பண்ணுறாரு. அதான் சொல்கிறாரு, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அந்த ஜனங்களை கொண்டு நம்மளுக்கு உதவி செய்வார். நம்ம ஆபத்தில் இருக்கோமா, நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு மற்ற மக்களை கொண்டு, மற்ற யாருமே தெரியாத மக்கள் கூட நம்மளுக்கு உதவி செய்வாங்க. அது எப்படின்னா அவர் மூலமாக தான் சொல்கிறார், நான் உன் கூட இருக்கேன், நீ எதுக்கும் பயப்படாத, உனக்கு தீங்கு செய்யும்படி யாரும் உன் மேலே கை போடுவதில்லை. நமக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவங்கலாம் நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. யாருமே நம்மள மேலே கை போட முடியாது. அவர் நம்ம கூட இருந்தால், அவர் நம்ம கூட இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அனுதினமும் நம்ம அவரை தேடணும். அவர் அதிகாலையில் எழுந்து நம்ம அவரை தேடணும். வேதத்தை வாசித்து அவரை நம்ம தேடணும்னா அவர் கூடயே நம்ம இருப்பார், நம்ம அவர் கூட இருப்போம். அதான் அந்த வசனம் நம்ம கொடுத்தது. உனக்கு தீங்கு செய்ய ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். ஜனங்களை கொண்டு நம்மளுக்கு உதவி செய்வார். அதான் அந்த வசனங்கள் நம்ம உணர்த்துது. அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே காரியம், அவரை தினந்தோறும் நம்ம தேடணும். நம்ம தேடுறோமா, நம்மளை நாமே சோதிச்சு பார்ப்போம்.